ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் ஈவினிங். நாங்கள் அந்த நோன்பு ஒரு 1 வீக் லீவுக்கு பிறகு இன்று எங்களுடைய பாடத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். எங்களுக்கு முதலாவது டேர்முக்கான முதல் 4 அலகுகளை நாங்கள் முடிச்சிட்டோம்ல. 1 to 4 வரையான அலகை நாங்கள் முடிச்சிட்டோம். இப்ப நாங்க 5வது அலகுல போய்கொண்டிருக்கின்றது. இதுல நொதர்ன் ப்ரோவின்ஸ் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு செகண்ட் டேர்ம் நடக்க இருக்க போறதுன்னு நினைக்கிறேன் நான். ஆனா இலங்கை பூராவும் ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் இப்ப நடக்குது. நோர்த்ல மட்டும் கொஞ்சம் முந்திட்டு. ரைட். இப்ப நாங்க ஏதாவது ஒன்றை டார்கெட் பண்ணலாம்ங்கிறதுக்காக வேண்டி நான் நினைக்கிறேன் நாளைக்கு அந்த ஈஸ்டில இலங்கையின் மற்ற பாகங்களில் எல்லாம் ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளையிலிருந்து ஆரம்பிக்கும்.
அதுகளை நாங்கள் டார்கெட் பண்ணி என்ன செய்யறோம்னு கேட்டா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர் 2024 நாங்கள் 2023 ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பரை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் ஒரு மாதிரி வினாப்பத்திரம் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த வினாப்பத்திரத்தையும் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கு நான் நினைக்கிறேன் வியாழக்கிழமை ஐசிடி பேப்பர் இருக்கணும்னு நினைக்கிறேன்ல. அதுக்கு முதல்ல ஒரு 2 அல்லது 3 பேப்பரை டேர்ம் பேப்பரை நாம் என்ன செய்வோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ரைட். இப்ப நான் இந்த பேப்பரை ஏற்கனவே உங்களுக்கு நான் போட்டிருந்தேன். உங்களை நீங்க செய்யுங்கன்னு சொல்லியும் கேட்டிருந்தேன்ல. நான் நம்புறேன் நீங்க அதை செஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ரைட். இப்ப எங்களுடைய வினாக்களுக்கு நாங்க வருவோம். இந்த எக்ஸாம் பேப்பரை பொறுத்தவரையில இந்த ஃபைனல் எக்ஸாமை போல நாங்க எம்சிக்யூக்கு 50 வினாக்களும், பார்ட் 2க்கு எங்களுக்கு ஸ்ட்ரக்சருக்கு 4 வினாக்கள், பார்ட் 2 பி பார்ட்டுக்கு 5 வினாக்கள் சொல்லி நாங்கள் என்ன செய்ய முடியாது, வரையறை செய்ய முடியாது. இது வித்தியாசமான அளவுகள்லையும் எண்ணிக்கைகள்லையும் அந்த வினாக்கள் அமைய பெற்றிருக்கலாம். இப்ப இதுல வந்துட்டு எம்சிக்யூ எங்களுக்கு நான் நினைக்கிறேன் 30 வினாக்களும், அதுக்கு 30க்கு 30 புள்ளிகளும், மிகிதமாக உள்ள பார்ட் 2 பார்ட்டுக்கு எங்களுக்கு 40 மிகிதமான புள்ளிகள் 70 என்ன செய்யப்படும், வழங்கப்பட்டிருக்கு. அப்ப இதனுடைய அமைப்பை நாங்க பார்த்தோம்னு சொன்னா எம்சிக்யூ எங்களுக்கு 30, பார்ட் 2 ஏயும் பியும் சேர்த்து எங்களுக்கு 70 புள்ளிகளுமாக எங்களுக்கு இருக்கும். சம்டைம் இது மாறுபடலாம். என்ன எப்படி மாறுபடலாம் என்று கேட்டால் 40, 60 என்ன செய்யலாம், எங்களுக்கு மாறுபடலாம். அப்ப அதான் அந்த எக்ஸாம் பேப்பர் அமைப்பையும் அந்த எடுக்கக்கூடிய ஆளை என்ன மாதிரியான அமைப்பு அவர் பயன்படுத்துகிறார் என்பதனை பொறுத்தும் இது எங்களுக்கு என்ன செய்யும், மாறுபடக்கூடியதாக எங்களுக்கு இருக்கும். ரைட். இப்ப நான் எங்களுடைய வினாவுக்கு நான் வாரேன். வினாவை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தா இதுல எங்களுக்கு முதலாவது வினா இந்த தேக்கி வைத்த எண்ணக்கரு என்பதை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் என்பது எங்களுக்கு முதலாவது வினாவாக இருக்கின்றது. தேக்கி வைத்த எண்ணக்கரு என்றால் உங்களுக்கு என்னன்னு தெரியுங்களா? என்ன தேக்கி வைத்த எண்ணக்கருவை நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் இந்த உள்ளீடு செயல்முறை வெளியீடு என்று சொல்லப்படுகின்ற நவீன கணனியின் எண்ணக்கருவை அடிப்படையாக கொண்ட ஒன்றுதான் இந்த தேக்கி வைத்த கணனி எண்ணக்கருன்னு நாங்கள் சொல்லுவோம். தேக்கி வைத்த கணனி எண்ணக்கருவை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இந்த எண்ணக்கரு வந்துட்டு பயனரால் வழங்கப்படுகின்ற உள்ளீடு மற்றும் அதனை முறைவழிப்படுத்தப்படுவதற்கான வெளியீடு அறிவுறுத்தல் என்பவற்றை தனது நினைவகத்தில் தேக்கி வைத்திருந்து முறைவழிப்படுத்தல்களை மேற்கொள்வதற்காக உள்ள கணனியாக நாங்கள் இந்த கணனியை பார்க்கலாம். இதனை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படி என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா இந்த ஒன் நியூமனாக எங்களுக்கு இருப்பார். அலன் டியூரிங்கை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இவரை சொல்லுவோம் கணனி விஞ்ஞானத்தின் தந்தை என்று நாங்கள் சொல்லுவோம். கணனி விஞ்ஞானத்தின் தந்தை என்று நாங்கள் சொல்லுவோம். அடா லவ்லேஸ் எங்களுக்கு தெரியும். இவரை நாங்கள் சொல்லுவோம் என்னது, அந்த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் புரோகிராமர்னு சொல்லுவோம் இல்ல. ஜான் பிரஸ்பர்ட் எக்கர்ட். ஜான் பிரஸ்பர்ட் எக்கர்ட் யார் இவர்? நாங்கள் சொல்லுவோம் எடிங் மெஷினை கொஞ்சம் வினைத்திறனாக மாற்றி ஸ்டெப் ரெக்கனர் என்று சொல்லப்படுகின்ற கருவியாக மாற்றுகின்றவர் தான் ஜான் பிரஸ்பர்ட் எக்கர்ட் என்று சொல்லப்படுகின்றவர். அடுத்த நாங்கள் பார்க்கலாம் என்று கேட்டால் சார்ல்ஸ் பாபேஜ் உங்களுக்கு தெரியும், ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் நாங்கள் சொல்லுவோம். அப்ப இவரை நாங்கள் சொல்லுவோம் ஸ்டெப் ரெக்கனரை அறிமுகப்படுத்தியவர், படி கணக்கிடலியர். இவரை நாங்கள் சொல்ல போறோம் சார்ல்ஸ் பாபேஜ், ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். இவர் வந்துட்டு வித்தியாச பொறி, என்ன வித்தியாச பொறி மற்றும் எங்களுக்கு பகுப்பாய்வு பொறி போன்ற கருவிகள் என்ன செய்கிறார், இவர் அறிமுகப்படுத்துகிறார். வித்தியாச பொறி மற்றும்
பகுப்பாய்வு பொறி போன்ற கருவிகளை இவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அடுத்த நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, இது முதலாவது விடையாக எங்களுக்கு வரும். இரண்டாவது வினாவுக்கு வருகின்றேன். பின் வருவனவற்றுள் எது முதலாம் தலைமுறை கணனிக்கு உதாரணம்? இதுல தரப்பட்டிருக்கக்கூடிய உதாரணங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், எங்களோட கைட்ல இருக்கக்கூடிய உதாரணங்களை தாண்டிய உதாரணங்கள் இது தரப்பட்டிருக்கின்றது. ரைட். அப்ப இதுல என்ன கணனிகளில் சிலதினுடைய பெயர்கள் எங்களுக்கு தாரான். எங்களுக்கு தெரியும் 5 தலைமுறை கணனிகள் இருக்கு. எங்களுக்கு முதலாம் தலைமுறைக்கு நாங்க என்ன பார்த்திருக்கோம்? முதலாம் தலைமுறைக்கு நாங்க பார்த்த விடையும் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த எட்வர்க், எனியக், எட்செக் போன்ற கணனிகளை தான் நாங்க பார்த்தோம். அதை தாண்டியும் சில கணனிகள் எங்களுக்கு இனி தரப்படுதுல. அந்த கணனிகள் ஒவ்வொன்றையும் நாங்க என்னட்டு பார்க்க போறோம். இதுல ஐபிஎம் 7030 சொல்லப்படுகின்ற கணனி, இவருடைய தலைமுறை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் இவர் செகண்ட் ஜெனரேஷனாக எங்களுக்கு வைப்பார். ஐபிஎம் 701 என்று சொல்லக்கூடியது வெற்றிட குழாய் அடிப்படையாக கொண்ட முதலாம் தலைமுறை கணனியாக எங்களுக்கு இருக்கின்றது. யுனிவக் கணனிக்கு போட்டியாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கணனியாக இவரை நாங்கள் பார்க்கலாம். PDP 8 வந்துட்டு இவர் தேர்ட் ஜெனரேஷன் கணனியாகவும், CDC 6600 இதுவும் எங்களுக்கு தேர்ட் ஜெனரேஷன் கணனியாகவும், Apple II வந்துட்டு எங்களுக்கு ஃபோர்த் ஜெனரேஷன் கணனியாகவும் எங்களுக்கு அறியப்படும். இவ்வளவும் எங்களுக்கு இந்த தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த கணனிகளுக்கான என்ன தலைமுறைகளைச் சேர்ந்த கணனிகள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். விடை எங்களுக்கு என்ன வரப்போகுது? விடையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு IBM 701 என்பது விடையாக வரும். மின்னியலை பயன்படுத்தி அழித்து, இது என்ன செய்யணும்? நீங்க மார்க் பண்ணிருந்தா அதுக்கு பாஸ் போடுங்க, சரி போடுங்க. இப்ப எங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு எத்தனை புள்ளி என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் உங்களுக்கு 2023 பேப்பரையும் அனுப்பியிருப்பேன்ல, ஏற்கனவே அனுப்பியிருக்கேன். ஏற்கனவே நம்ம செய்யறோடு செய்யலை, அவங்களோட டேர்ம் வந்த உடனே நம்ம செய்வோம் என்று சொன்ன உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? இப்ப நாங்க 3வது வினாவுக்கு வாரம். மின்னியலை பயன்படுத்தி அழித்து திரும்பவும் பாவிக்கக்கூடிய நிலைத்த நினைவகம் யாது என்று சொன்னா ரீட் ஒன்லி மெமரி அவன் கேட்கான். EPROM உங்களுக்கு தெரியும், இரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரோம். இது வந்துட்டு எலக்ட்ரிக்கலி இரேசபிள் ப்ரோக்ராமபிள். இவரை நம்ம மின்சாரத்தை பயன்படுத்தியா இதில் இருக்கக்கூடிய டேட்டா அளிக்கப்படும் என்றால் இல்லை, புற ஊதா கதிர்களை பயன்படுத்தி இதில் இருக்கக்கூடிய தரவுகள் விசேட கருவியின் மூலமாக அளிக்கப்பட்டு மீள் என்ன செய்யப்படும், எழுதப்படும். PROM ப்ரோக்ராமபிள் ரோம், இது வெற்று ரொம்மாக வரும், ஒரு தடவை மாத்திரம் இதில் எழுதப்படும். EEPROM எலக்ட்ரிக்கலி இரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரோம், இதுதான் எங்களுடைய வழமையான மின்சாரத்தை பயன்படுத்தி தரவு இதில் எழுதப்படும். இது பொதுவாக எங்களுடைய மொபைல் போன்ல இருக்கக்கூடிய ரொம்முகளை நாங்கள் இந்த ரொம்முக்கு உதாரணமாக நாங்கள் சொல்லலாம். அப்ப இதுதான் நாங்கள் அழித்து மீள எழுதக்கூடியதான ரொம்மாக நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். டிரம் டைனமிக் ரெம் என்று நாங்கள் சொல்லுவோம். டைனமிக் ரெம் என்று சொல்லக்கூடியது இது வந்துட்டு எங்களுக்கு எப்படிப்பட்ட ரெம்மாக இருக்கும் என்று சொன்னால், டிரம் தற்காலிகமான நினைவகம், தரவினை அறிவுறுத்தலினை தக்க வைப்பதற்காக புத்துணர்வூட்டல் மூலமாக மீள என்ன செய்யப்படும், மின்சாரம் இவருக்கு வழங்கப்படக்கூடியதாக இருக்கும். அப்ப விடை எங்களுக்கு வரும் என்று கேட்டால் 3வது விடையாக எங்களுக்கு வரும். ரெம் நோமலாக ரெண்டம் எக்ஸஸ் மெமரியை சொல்லலாம். மின் துடிப்பின் போது அல்லது வலிந்து கணனியை நிறுத்தும் போது கீழே தரப்பட்ட வன்பொருள் கூறுகளில் எவை தரவை இழக்கும்? அப்ப இதுல அவன் தற்காலிக நினைவகத்துக்கு கேட்கான்டா. என்ன நினைவகம்? தற்காலிக நினைவகம். நினைவகத்தை 2ஆக பிரிச்சோம். என்ன? நிலையான, அடுத்தது தற்காலிக. தற்காலிகம் என்று சொன்னா மின்சாரம் வழங்கப்படும் வரை தரவு மற்றும் அறிவுறுத்தல்களை தேக்கி வைப்பதற்காக உள்ள நினைவகத்தை நாங்கள் சொல்லுவோம் தற்காலிக நினைவகம் என்று சொல்லுவோம். தற்காலிக நினைவகமாக என்னென்னத்தை சொல்லலாம்? நாங்க ரெம்ம நாங்கள் சொல்லுவோம், அதுபோல கேஷ் மெமரி நாங்கள் சொல்லுவோம், அதுபோல பதிவகம் ரெஜிஸ்டரை நாங்கள் சொல்லுவோம். இந்த 3ம் மின்சாரம் வழங்கப்படும் வரை தரவு மற்றும் அறிவுறுத்தல்களை தற்காலிகமாக தேக்கி வைத்திருப்பதற்காக உள்ள நினைவகம் என்று பார்க்கலாம். அந்த அடிப்படையில முதன்மை நினைவகம் என்று சொல்லக்கூடியது நாங்கள் ரெம்மை சொல்லுவோம். வாசிப்பு மட்டும் நினைவகம், மின்சாரம் இருந்தாலும் மின்சாரம் இல்லாவிட்டாலும் தரவுகளை தேக்கி வைத்துக் கொள்ளும்.
பதிவகங்கள் ரெஜிஸ்டர்ஸ் வந்துட்டு மின்சாரம் உள்ளவரை மாத்திரம் தரவு மற்றும் அறிவுறுத்தல்களை தேக்கி வைப்பதற்காக உள்ள நினைவகமாக நாங்கள் பார்க்கலாம். அவங்களுக்கு என்ன விட வரும் என்று கேட்டால் 4வதுக்கு ஏயும் சியும் எங்களுக்கு வரும். இப்ப நிலையான நினைவகம் என்று சொல்லுவோம். அதுல ஒன்று ரொம்ப சொல்லுவோம். அதுபோல 2ஆம் தர தேக்கத்தை சொல்லலாம்ல. 2ஆம் தர தேக்கம் என்றால் என்ன? அது 3 வகையான நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கும். ஒன்று சொல்லுவோம் என்னையாம், காந்த ஊடக தேக்க சாதனம். என்னது காந்த ஊடக தேக்க சாதனம் என்று சொன்னோம். இதுல காந்த ஊடக தேக்க சாதனம் என்று கேட்டா நாங்க ஹார்ட் டிஸ்கை நாங்க சொல்லுவோம், ஃப்ளப்பி டிஸ்கெட்டை நாங்க சொல்லுவோம், இது மெக்னட்டிக் டேப் காந்த நாடாவை நாங்க சொல்லுவோம். அதுபோல எங்களுக்கு ஒளி ஊடக தேக்க சாதனம். ஒளி ஊடக தேக்க சாதனம் என்ன? நாங்க சிடியை நாங்க சொல்லுவோம். சிடி நிறைய வகைகள் இருக்கலாம். என்ன உண்டு? சிடி ரோம். அதுல வாசிக்கலாம், எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, வேற எந்த வேலையும் எங்களுக்கு செய்ய முடியாது, வாசிக்கலாம், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒன்று சொல்லுவோம் என்னையா, சிடி ரொம்ப சொல்லுவோம்ல. அவங்களுக்கு அதுல ஒளி ஊடக தேக்க சாதனத்தை நாங்க எடுத்தோம்னு சொன்னா அதுல சிடி ரொம்ப சொல்லுவோம்ல. அதுல இருக்கக்கூடிய டேட்டாவை நாங்க வாசிக்கலாம், அதுல எந்த விதமான தரவுகளையும் நாங்க எழுத முடியாது. அடுத்த நாங்க சொல்லுவோம் சிடிஆர், என்ன ஒரு தடவை மாத்திரம் எழுதக்கூடிய ஒன்றோடு நாங்கள் சொல்லுவோம். அடுத்த நாங்க சொல்லுவோம் சிடிஆர்டபிள்யூன்னு சொல்லுவோம்ல, என்ன ரீரைட்டபிள், அழித்து மீள எழுதக்கூடியதாக எங்களுக்கு இருக்கு. இந்த அடுத்தது டிவிடியை நாங்க சொல்லலாம், டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க்னு நாங்க சொல்லுவோம். இது வந்துட்டு நிறைய இருக்கு, என்ன டிவிடி ரொம் என்று நாங்க சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை நாங்க என்ன செய்யலாம், வாசிக்கலாம். டிவிடி ஆர் என்று நாங்கள் சொல்லுவோம், என்னையா எங்களுக்கு ஒரு தடவை எழுதக்கூடியது என்று நாங்கள் சொல்லுவோம், ரைட் ஒன்ஸ் நாங்கள் சொல்லுவோம். அடுத்தது டிவிடி ஆர்டபிள்யூ, மீள எழுதக்கூடியது. அதுபோல எங்களுக்கு டிவிடி ரெம் என்று நாங்கள் சொல்லுவோம். இது பென்டிரைவை போல பல தடவைகள் அழித்து மீள எழுதக்கூடியதாக எங்களுக்கு இருக்கும் என்று நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது ப்ளூரே டிஸ்கை சொல்லுவோம்ல, ப்ளூரே. இதுல எங்களுக்கு ப்ளூரே டிஸ்க் இதோட கொள்ளளவு 25 தொடக்கம் 128 GB வரையில தரவுகளை கொள்ளக்கூடியது என்று நாங்கள் சொல்லலாம். இந்த 3 வகையான தேக்க சாதனத்தை நாங்கள் சொல்லுவோம் ஒளி ஊடக தேக்க சாதனம். அதுபோல நாங்க திண்மநிலை தேக்க சாதனம் என்று சொல்லியும் 2ஆம் தர தேக்கத்தினை வகைப்படுத்தலாம். அதுல நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் இந்த பளிச்சீட்டு நினைவகம். என்னது பளிச்சீட்டு நினைவகம் என்றால் எங்கட பென் டிரைவை நாங்கள் சொல்லுவோம்ல. அடுத்த நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் எங்களுக்கு இந்த நினைவக அட்டை என்னென்னு சொல்லுவோம், நினைவக அட்டையை நாங்க சொல்லலாம். இவரை சொல்லுவோம் இந்த எஸ்டி கார்டை. எஸ்டி கார்டை எங்களுக்கு மைக்ரோ எஸ்டி கார்டை நாங்க இவருக்கு உதாரணமாக என்ன செய்யலாம், நாங்க சொல்லலாம். இதுகளை சொல்லுவோம் திண்மநிலை தேக்கம் என்று நாங்க பார்க்கலாம். இந்த தேக்க சாதனங்களை நாங்க வேகத்தை அடிப்படையாக கொண்டும் என்ன செய்வோம், நாங்க ஒழுங்குபடுத்துவோம்ல. வேகத்தை அடிப்படையாக கொண்டும் நாங்கள் இதை வேற வரிசைப்படுத்துவோம். அதுபோல தரவு கொள்ளளவை அடிப்படையாக கொண்டு நாங்கள் என்ன செய்வோம், வரிசைப்படுத்துவோம். அப்ப அந்த வரிசை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்று கேட்டால் அதை பேசா வச்சவங்களுக்கு நிறைய தடவைகள் என்ன வரும், வினாக்கள் வந்திருக்கின்றது. அப்ப அந்த ஓடர் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இவ்விடத்துக்கு நாங்க பார்க்கணும் என்று கேட்டால் மின் துடிப்பின் போது அல்லது வலிந்து கணனியை நிறுத்தும் பொழுது தரவு இதில் இருக்கக்கூடிய தரவுகள் நீக்கப்படும் என்று சொன்னால் A,Cயில் உள்ள தரவுகள் என்ன செய்யப்படும், நீக்கப்படும். பின்வரும் உள்ளீட்டு கருவிகளை கருது இதுல நாங்க பார்க்கலாம் OMR நாங்க சொல்லுவோம், ஆப்டிக்கல் மார்க் ரீடர். என்ன ஆப்டிக்கல் மார்க் ரீடர் சொன்னால், இப்ப எம்சிக்யூ வினாப்பத்திரங்களை திருத்துகின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த அடையாளங்களை வாசித்தறிவதற்காக என்ன செய்யப்படும் என்று கேட்டால் பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் பார்க்கலாம். இது ஒரு வருடல் சாதனமாக நாங்கள் பார்க்கலாம். MICR, மேக்னெட்டிக் இங்க் கரெக்டர் ரெகக்னிஷன். இது எங்களுடைய செக்கில் உள்ள காந்த மைக்களால் ஆன எழுத்துக்களை வாசித்தறிவதற்காக இது என்ன செய்யப்படும், பயன்படுத்தப்படும். இதுவும் ஸ்கேன் வருடல் செய்வதனூடாக தரவுகளை உள்ளிட பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சாதனம். அதுபோல OCR, ஆப்டிக்கல் கரெக்டர் ரெகக்னிஷன்.
ஆப்டிக்கல் கரெக்டர் ரெகக்னிஷன் என்று சொன்னால் அச்சு செய்யப்பட்ட ஆவணத்தில் உள்ள எழுத்துக்களை எழுத்து வடிவிலேயே கணனிக்கு உள்ளீடாக வழங்க பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சாதனம் ஓசிஆர். இதுவும் ஒரு உங்களுக்கு என்னவாக கொள்ளப்படும் என்று கேட்டால் ஒரு என்ன ஒரு வருடல் சாதனமாக கொள்ளப்படும். அடுத்தது பார்கோட் ரீடரை நாங்க சொல்லலாம். பார்கோட் ரீடரை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் எங்களுடைய பார்கோட் எங்களுக்கு தெரியும். அந்த பொருட்களின் மீது இருக்கக்கூடிய பார்கோடுகளை ஸ்கேன் பண்ணுவதனூடாக அந்த தரவுகளை அதுல அதனுடைய விலையை பொருள் விவரங்களை கணனிக்கு உள்ளீடு செய்ய பயன்படுத்தப்படுகின்ற சாதனம் என்று பார்க்கலாம். இந்த பார்கோட் ரீடரும் என்னவாக கொள்ளப்படும் என்று கேட்டால் ஒரு ஸ்கேனிங் டிவைஸாக கொள்ளப்படும். அப்ப அந்த நாளும் எங்களுக்கு என்னவாக கொள்ளப்படும் என்று சொன்னால் ஸ்கேனிங் டிவைஸாக நாங்க என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். அவ வருடல் செய்வதனூடாக கணனிக்கு தரவுகளை உள்ளீடாக வழங்க பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்கள் நாங்க பார்க்கலாம். இப்ப முதலாவது ஏபி மற்றும் வருடி என்று கேட்டால் இல்லை, 4 தான் வருடி. சி ஆனது படங்களை உள்ளீடாக வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் என்று கேட்டால் இல்லை. ஓசிஆர் வந்துட்டு கரெக்டர்களை. ஏ காசோலையிலையா இல்லை. ஏ வந்துட்டு எங்களோட எம்சிக்யூ வினா பத்திரங்கள் போன்ற ஆவணங்களில் உள்ள விசேட குறிகளை வாசிக்க பயன்படுத்தப்படும். பி பல்தேர்வு வினாவான்னு கேட்டால் இல்லை. மேக்னெட்டிக் இன்கரெக்டர் ரெகக்னிஷன். இப்ப எங்களுக்கு 5க்கு விட 3 வரப்போகுது. வலைப்பக்கம் ஒன்றில் மாணவர் பதிவின் போது அவர்களின் பிறந்த திகதி உள்ளீடு செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றது. YYY MMM DDD என்ற ஒழுங்கில் தரவு உள்ளீடு செய்யப்பட வேண்டுமெனில் பின் வருவனவற்றுள் எந்த தரவு செல்லுபடியாக்கல் முறை இதற்கு மிகவும் பொருத்தமானது. இப்ப எங்களுக்கு தெரியணும் இந்த தலைப்பு எந்த இடத்துல வருகின்ற தெரியும். தரவு இந்த செல்லுபடியாக்கம் என்று கதைக்கக்கூடிய இந்த விடயம் எந்த இடத்தில் எங்களுக்கு வருகின்ற எங்களுக்கு தெரியும். இது எங்க வருகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால் தரவு முறை வழியாக்கல் படிமுறைகள் இல்லையா? தரவு முறை வழியாக்க படிமுறைகளிடம் எங்களுக்கு 4 படி 5 6 படிமுறைகள் வருது. ஒன்று என்ன? தரவு சேகரிப்பு. தரவு சேகரிப்பை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா தரவானது எங்களுக்கு 2 முறைகள்ல சேகரிக்கப்படும் பார்த்தோம்ல. ஒன்று எங்களுக்கு இந்த கைமுறை மூலமாக, 2வது எங்களுக்கு தன்னியக்க அரை தன்னியக்க முறையை நாங்க பார்க்கலாம். தன்னியக்கம் உண்டா செவ்விகாணல் மூலமாக, வினாக்கொத்துக்கள் மூலமாக, அவதானிப்புகள் மூலமாக, மாதிரி ஆவணங்கள் மூலமாக, முன்மாதிரி மாதிரிகளை பயன்படுத்துவதனூடாக தரவு சேகரிக்கப்படும். இது எங்களுக்கு பிழைகளுடன் கூடியதாகவும் தரவு இரட்டிப்புகளையும் தரவு முரண்களை தரக்கூடியதாகவும் தரவு முறை வழிப்படுத்தலுக்கு அதிக நேரம், தேடுவதற்கு அதிக நேரம், தரவுகளை சேகரித்து வைக்க அதிகளவான இடப்பரப்பு, ஒரே வகையான வடிவத்திலேயே தரவுகளை சேகரிக்கும், ஒலி ஒளி வீடியோ வடிவங்கள்ல என்னுடைய தரவுகளை சேகரிக்க முடியாது போன்ற அந்த குறைபாடுகளை இவர் கொண்டு காணப்படுகின்றார். தன்னியக்க அரை தன்னியக்கத்தை நாங்க பார்த்தோம்னால் ஓஎம்ஆர், ஓசிஆர், பார்கோட் ரீடர், சென்சஸ், லோகர்ஸ் போன்றவற்றினூடாக தரவு சேகரிக்க அந்த நுட்பம் பயன்படுத்தப்படும். தன்னியக்க முறை மூலமாக தரவு எப்படிப்பட்ட இடங்களில் இருந்து சேகரிக்கலாம் என்றால், இப்ப எங்களுக்கு தெரியும் தரவை நாங்க சேகரிக்கின்ற பொழுதும் இந்த சென்சர்களை நாங்க பயன்படுத்துகின்ற தன்னியக்க முறைகளை நாங்க என்ன சந்தர்ப்பங்கள்ல பயன்படுத்துவோம் என்றா, இப்ப கதிரியக்கங்கள் கூடிய ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கக்கூடிய தரவுகளை சேர்க்க, புயல் மற்றும் ஒவ்வாத அந்த மோசமான காலநிலையான சந்தர்ப்பங்கள்ல அந்த காலநிலை தொடர்பான தரவுகளை சேகரிக்க, யுத்த களங்கள்ல மனிதன் சஞ்சரிப்பு போவது உயிருக்கு ஆபத்து என்று அடையாளம் காணப்படுகின்ற இடங்கள்ல உள்ள தரவுகளை சேகரிக்க அங்க இந்த தன்னியக்க கணனிமயப்படுத்தப்பட்ட நுட்ப முறைகள் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இதுல எங்களுக்கு தெரியும் ஓஎம்ஆர், ஓசிஆர், பார்கோட் ரீடர், சென்சஸ், லோகோஸ் போன்ற முறைகளை பயன்படுத்துவோம். 2வது நாங்க என்ன பார்க்க போறோம்? தரவு செல்லுபடியாக்கத்துக்கு வரோம். தரவு செல்லுபடியாக்கத்துக்குள்ள தான் எங்களுக்கு இன்னரிக்கக்கூடிய ஆள் வாராங்களா. அப்ப நம்ம உள்ளீடு செய்யக்கூடிய தரவு வந்துட்டு எப்படிப்பட்ட தரவாக இருக்கணும் என்பதை உறுதிப்படுத்த நாங்க மேற்கொள்ளுகின்ற செயற்பாட்டை சொல்லுவோம் தரவு செல்லுபடியாக்கும்.
தரவு செல்லுபடியாக்கிற நாங்கள் எடுப்போம் என்று சொன்னா அதுல ஒன்று வடிவு சரிபார்ப்பு உண்டா ஃபார்மட் செக் தான் இன்ன தரப்பட்டிருக்கக்கூடியது. அப்ப நம்ம எந்த பண்ணுகின்ற தரவு என்ன ஒழுங்குக்கமை என்ன பண்ணப்படணும் என்பதை இவர் உறுதி செய்வார். அவரை சொல்லுவோம் வடிவமைப்பு செக். வீச்சு சரிபார்ப்பு சொன்னால் உயர் மற்றும் தாழ்மட்ட எல்லைகளுக்கு உட்பட்டு தரவுகள் சேகரிக்கப்படுவது இது குறிக்கும். உதாரணத்துக்கு புள்ளியை சேகரிக்கின்ற பொழுது சைவ தொடக்கம் 100க்குட்பட்டதாக சேகரிக்கணும் என்பதும், லென்த் சரிபார்ப்பு என்று சொன்னால் நாம் உள்ளீடு செய்யக்கூடிய தரவின் புல நீளம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்யும். உதாரணம், தொலைபேசி எண்ணை நான் என்ன பண்ணணுமாக இருந்தால் தொலைபேசி எண் 10 டிஜிட்டாக இருக்கணும். புதிய என்ஐசி இலக்கத்தை நான் என்ன பண்ணணுமாக இருந்தால் 12 டிஜிட்டாக இருக்க வேண்டும் என்பதை அது உறுதி செய்வதை இது குறிக்கும். லிமிட் செக் எங்களுக்கு பிரசன்ட் செக் என்று சொன்னால் கட்டாயம் உள்ளீடு செய்ய வேண்டிய தரவு உள்ளீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை உறுதி செய்ய அவர் பயன்படுத்தப்படுவார். உதாரணம், மாணவன் தொடர்பான விவரங்களை சேகரிக்கின்ற பொழுது மாணவனுடைய சுட்டன் அங்கு சேகரிக்கப்பட்டிருப்பதனை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். போன்ற விடயங்களை நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் இந்த பிரசன்ட் செக் நாங்கள் பார்க்கலாம். அவங்களுக்கு ஃபார்மட் செக் என்று சொல்லுகின்ற பொழுது தந்த கேள்விக்கான விடையாக வர நாங்கள் கொள்ளலாம். அடுத்த வினாவுக்கு நாங்கள் வாரம் என்று கேட்டால் பின்வரும் கூற்றுகளினை கருதுக. இன்னொருவரின் ஆக்கத்தினை அல்லது முயற்சியினை தனது சுய முயற்சியாக எடுத்துக்கொள்வது முறையற்ற பிரதியாக்கம். அப்படின்றால் என்ன? ஒரு ஆளினுடைய படைப்பை எனது ஆக்கமாக எனது படைப்பாக உரிமை கோரலை நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் பிளகாரிசம். பிளகாரிசம் பொறுத்தவரையில் ஒரு ஆள் ஆர்டிக்கல் ஒன்று எழுதி போட்டிக்கார் ஒரு 5 வருஷத்துக்கு முதல். அந்த ஆர்டிக்கலை நான் இப்ப எடுத்து என்ன செய்யறேன், எந்த பேர்ல பப்ளிஷ் பண்ண விளையிறேன். அப்ப இது இன்னொரு ஆளுடைய கலைப்படைப்பை ஆக்கத்தை நான் என்ன செய்யறேன்னு கேட்டால் எந்த முயற்சியாக வெளிக்கொணர முனைவதை நாங்கள் என்ன சொல்லுவோம், பிளகாரிசம் என்று சொல்லுவோம். அல்லது இன்னொருவரின் ஆக்கத்தினை அல்லது முயற்சியை தனது சுய முயற்சியாக எடுத்துக்கொள்வது முறையற்ற பிரதியாக்கம். எஸ் அனோவான்னு கேட்டால் எஸ். களவாடல் இலவச திறந்த மென்பொருளுக்கு ஒரு அச்சுறுத்தல் அல்ல. எஸ் அனோவான்னு கேட்டால் எஸ். என்னது பைரசின்னு சொன்னா? பைரசின்னு சொன்னா உரிமையாளருடைய மென்பொருளை உரிமையாளரின் அனுமதி இல்லாமல் பயன்படுத்துதல், பகிருதல், மாற்றம் செய்தலை நாங்க என்னென்று சொல்லுவோம், பைரசி என்று சொல்லுவோம். இங்க இலவச திறந்த மூல மென்பொருட்களை ஒரு ஆள் பயன்படுத்த, பகிர, அதுல திருத்தம் செய்யறதுக்கு அனுமதியை பெறணுமா? இல்லை. அப்ப களவாடல் இலவச திறந்த மூல மென்பொருளுக்கு ஒரு அச்சுறுத்தலா? இல்லை. அப்ப யாருக்கு அச்சுறுத்தல் அல்ல? யாருக்கு அச்சுறுத்தலாக இருக்கும்? உரிமையாளருடைய மென்பொருட்களை வைத்திருக்கக்கூடிய ஆட்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். ஏன்? அவர்கள் தான் என்ன செய்யணும், தங்களுடைய மென்பொருளை இன்னொரு ஆள் பயன்படுத்தணும் என்று சொன்னா இவர்களிடம் அவர் அனுமதியை பெற வேண்டி இருக்கணும். அதை அனுமதியை பெறாமல் அவர்கள் பயன்படுத்துவதாக இருந்தால் இவருக்கு பொருளாதார நட்டங்கள் மற்றும் இழப்புகள் என்ன செய்யலாம், வரலாம். அப்ப இதுல களமாடல் இலவச திறந்த மூல மென்பொருள்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் அல்ல. எஸ் ஓனோவா? எஸ். தீங்குலை பிஷிங் என்பது என்ன? பிஷிங் என்று சொன்னார், பிஷிங் என்று சொன்னா இப்ப ஒரு தொலை தொடர்பாடல்ல ஒரு நபரின் தரவுகளை, இரகசிய தகவல்களை ஒரு நம்பகமான நபராக காட்டி அவரிடம் இருந்து திருட முயலுகின்ற செயற்பாட்டை நாங்கள் என்னோட சொல்லுவோம் என்று கேட்டால் பிஷிங் என்று சொல்லுவோம். அப்ப ஒரு நபரின் ஒரு தொலை தொடர்பாடலில் ஒரு நபரின் இரகசிய தகவல்களை தன்னை ஒரு நம்பகமான நபராக, ஒரு நிறுவனமாக, இணையதளமாக காட்டி அவரிடம் இருந்து நாங்கள் திருட முயலுகின்ற அந்த செயற்பாட்டில் நாங்கள் என்ன சொல்லுவோம், பிஷிங் என்று நாங்கள் பார்க்கலாம். அப்ப இதுல பிஷிங் என்பது ஒரு நபரின் முக்கிய தகவல்களை அவருக்கு தீங்கிழைக்கும் நோக்குடன் பெருமுயற்சியாகும். எஸ் அனோவான்னு கேட்டால் எஸ். இப்ப எங்களுக்கு என்ன வரப்போதும், ஏபிசி வரும். கணனி முறைமையின் ஆணி ஓன் செய்யப்பட்டதும் முறைமையுடன் தொடுக்கப்பட்ட பாகங்களின் இயக்கங்களை பரீட்சித்தல் போஸ்ட். எஸ் அனோவா? எஸ். இப்ப நாங்க ரொம்மினுடைய பணிகள் என்பது கீழே நாங்கள் எழுதி வச்சிருக்கோம்ல, ரொம்மினுடைய வகைகளையும் பார்த்து ரொம்பினால் ஆற்றப்படுகின்ற பணிகளையும் நாங்க பார்த்தோம். அதுல ஒன்று போஸ்ட்.
போஸ்ட் என்ன தொடுக்கப்பட்ட இயக்கங்களை பரிசீலனை செய்தல். பணி செயல் முறைமையின் இயக்கத்திற்காக பூட்ஸ்ட்ராப் மேலேற்றுதல் ஆகிய பணிகளை ஆற்றும். என்ன பூட்ஸ்ட்ராப் என்று சொல்லுகின்ற பொழுது பூட்ஸ்ட்ராப் லோடர் கேட்டால் OS பிரதான நினைவகத்திலிருந்து வன்வட்டிலிருந்து பிரதான நினைவகத்திற்கு ஏற்றுகின்ற செயற்பாட்டை நாங்கள் சொல்லுவோம். இது ரெண்டும் எங்கு இருக்கக்கூடிய மென்பொருளால மேற்கொள்ளப்படும் என்று கேட்டால் பயோஸால என்ன செய்யப்படும், மேற்கொள்ளப்படும். யாரால? பயோஸால இந்த தொழிற்பாடுகள் என்ன செய்யப்படும் என்று கேட்டால் மேற்கொள்ளப்படும். அவ பயோஸ் ரொம்பில் இருக்கக்கூடிய ஒரு மென்பொருள். அப்ப இது யாரால மேற்கொள்ளப்படுகின்ற பணி என்று பார்த்தோம் என்றால் பயோஸால மேற்கொள்ளப்படுகின்ற பணியாக இருக்கும். அடுத்த வினாவுக்கு வாரம். டேஸ் என்பது தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பங்களில் அணுகல், பயன்பாடு அல்லது தாக்கம் தொடர்பான பொருளாதார மற்றும் சமூக சமத்துவமின்மையாகும். இது நாங்கள் ICT பயன்படுத்துவதால சமூகங்கள் கிளையில் பொருளாதார மற்றும் சமூக அடிப்படையில் ஏற்படுகின்ற ஏற்றத்தாழ்வை நாங்கள் என்ன சொல்லுவோம், இலக்க பிரிப்பு என்று நாங்கள் சொல்லுவோம். இப்ப இலக்க பிரிப்பு ஏற்படுவதற்கான காரணங்கள் சிலதையும் நாங்கள் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கல்வி அறிவு உள்ளமை இல்லாமை என்று நாங்கள் பார்த்தோம். அதுபோல தொழில்நுட்ப அறிவு உள்ளமை இல்லாமையை நாங்கள் பார்த்தோம். அதுபோல எங்களுக்கு என்னது கல்வி அறிவும் தொழில்நுட்ப அறிவும் சென்றா ஒரு ஆள் கிராஜுவேட்ஸ் அடிப்பார். ஆனா அவருக்கு ஜூமை பயன்படுத்தி ஒரு கிளாஸையோ அல்லது மீட்டிங் அட்டென்ட் பண்றது எப்படின்னு தெரியாம இருக்கும். ஏன்? அவர் ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கலாம், ஆனால் கணக்கு தொடர்பான அறிவு அவருக்கு இருக்குமான்னு கேட்டால் இருக்கல. அப்ப அதுவும் தொழில்நுட்ப அறிவு இல்லாமை என்று நாங்க சொல்லுவோம். அடுத்து நாங்க பார்க்கலாம் என்ன, வசதி உள்ளமை இல்லாமை. வசதி உள்ளமை இல்லாமை. அடுத்தது நகர்ப்புறம் கிராமப்புறத்தை நாங்க சொல்லலாம். அடுத்தது வளர்ச்சி அடைந்த பொருளாதாரம், வளர்ச்சி அடைகின்ற பொருளாதாரம், வளர்ச்சி அடைந்த பொருளாதாரத்தை நாங்க சொல்லலாம். போன்ற காரணங்களால எது எங்களுக்கு இடம்பெறுகிறது பார்த்தோம்னு சொன்னால் இலக்க பிரிப்பு எங்களுக்கு இடம்பெறுகிறது நாங்க பார்க்கலாம். இப்ப நாங்க இலக்க பிரிப்பை எவ்வாறு சரி செய்யலாம் என்று பார்த்தோம்னு சொன்னால் இலக்க முறை பாலமூடாக சரி செய்யலாம். இலக்க முறை பாலம். இவரை சொல்லுவோம் என்னையாம், இவரை நாங்க சொல்லுவோம் என்னன்னு கேட்டா எங்களுக்கு டிஜிட்டல் பிரிட்ஜ் என்று சொல்லுவோம்ல. இவரை சொல்லுவோம் என்னையாம், எங்களுக்கு இலக்க முறை பாலம், டிஜிட்டல் பிரிட்ஜ் நாங்கள் சொல்லுவோம். என்னது இலக்க முறை பாலம் என்று சொன்னால் இலக்க முறை பிரிப்பை நீக்குவதற்காக இலக்க முறை அறிவுடைமை மற்றும் ஏனைய பொருளாதார தடைகளை நீக்குவதன் ஊடாக இலக்க முறை இடைவெளியினை இல்லாமல் செய்ய மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கையை நாங்கள் என்ன சொல்லுவோம், இலக்க முறை பாலம் என்று சொல்லுவோம். இலக்க முறை பாலத்துல முதன்மை வகிப்பது என்னன்னு கேட்டால் இந்த இலக்க முறை அறிவுடைமையினை ஏற்படுத்தல். அப்படி என்று கேட்டால் பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வகுப்புகள் என்ன வகுப்பாக இருந்தாலும் ICT ஒரு பாடமாக அறிமுகம் செய்து அவர்களை பயிற்றுவித்தல். கணனி சாதனங்களை வாங்குவதற்கான வசதி குறைவான மாணவர்களுக்கு நிதி வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் போன்றவற்றினூடாக எதனை நிவர்த்தி செய்யலாம் என்று கேட்டால் இலக்க முறை இடைவெளியினை நாங்கள் நிவர்த்தி செய்யலாம். இப்ப நான் இதுல உங்களுக்கு பிளகாரிசம் தெரியும், பைரசி உங்களுக்கு தெரியும். பிரைவசி என்றால் என்ன? தனி நபர்களின் இரகசிய தகவல்களை கணனி வங்கியில் அல்லது தரவுத்தளங்களில் பாதுகாப்பாக தேக்கி வைப்பதை நாங்கள் என்ன சொல்லுவோம், பிரைவசி, தனி உரிமை என்று நாங்கள் சொல்லுவோம். இதில் இருக்கிற மற்றதுகள் உங்களுக்கு தெரியும். அப்ப எங்களுக்கு 9க்கு 3 வரும். தெரிவிப்பு நிறைவேற்று சக்கரத்தின் படிநிலைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளுள் சரியானது. அறிவுறுத்தல்கள் ALUவினால் குறிய வைக்கப்படும். அது என்னது? தெரிவிப்பு நிறைவேற்று சக்கரத்தின் படிநிலைகள் என்று சொன்னால் எங்களுடைய பிரதான நினைவகத்தில் இருக்கக்கூடிய அறிவுறுத்தலானது CPU அனுப்பப்படுகின்ற பொழுது CPU அவரை முறைவழிப்படுத்தி எங்கட நினைவகத்திற்கு வரிவிளைவினை அனுப்பும். இதான் எங்களை ரெம்மாக இருந்தால் முதலாவது என்ன நடக்கும் என்று சொன்னால் இது கண்ட்ரோல் யூனிட், இது எங்களுக்கு கண்ட்ரோல் யூனிட் ALU, இவரை சொல்லுவோம் ரெஜிஸ்டர்ஸ். நாங்க பார்த்தோம் ரெஜிஸ்டர் என்று சொல்லக்கூடியது ஒன்றாண்டு கேட்டால் இல்லை,
அது பல சிறிய சிறிய நினைவகங்களின் கூறாக எங்களுக்கு இருக்கும். அப்ப முதலாவது என்ன செய்யப்படும், அறிவுறுத்தல் கண்ட்ரோல் யூனிட்டின் கட்டளைக்கு அமைவாக சிபியுக்குள்ள வந்து எங்களோட ரெஜிஸ்டருக்குள்ள வைக்கப்படும். அந்த செயற்பாட்டை சொல்லுவோம் அறிவுறுத்தலை தெரிவித்தல். அறிவுறுத்தல் போன உடனே ரெஜிஸ்டர் இருக்கக்கூடிய ஐஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம் கவுண்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ரெஜிஸ்டர், ப்ரோக்ராம் கவுண்டர் என்று சொல்லப்படுகின்ற ரெஜிஸ்டர்ல அடுத்து கணனிக்கு கொண்டு வரப்பட வேண்டிய அறிவுறுத்தலின் நினைவக முகவரி என்ன செய்யப்படும், எழுதப்படும். அப்ப எப்ப எங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் சிபியுக்கு கொண்டு வரப்படுதோ அப்ப என்ன செய்யும் என்று சொன்னால் எங்களோட கணனி எங்களோட சிபியு அடுத்த அறிவுறுத்தல் எதுவோ அதனுடைய நினைவக முகவரியை எங்களுடைய ப்ரோக்ராம் கவுண்டர்ல வைக்கும். அதுக்கு பிறகு கண்ட்ரோல் யூனிட் என்ன செய்யும் என்று கேட்டா ரெஜிஸ்டர்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்களை ஆய்ந்து அவற்றினை குறி அவிழ்க்கும். குறி அவிழ்த்தல் யார் செய்யப்படுறா, ஏஎல்யு தான் செய்யப்படுறார். செஞ்சதுக்கு பிறகு குறி அவிழ்க்கப்பட்ட அந்த தரவுகள் அந்த ரெஜிஸ்டர்லாம் இருக்க போகுது. அதை கண்ட்ரோல் யூனிட் என்ன செய்ய போகுது, போய் எக்ஸஸ் பண்ணும். எக்ஸஸ் பண்ணி அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு தேவையான இயக்கங்களை அரித்மெட்டிக்கல் லாஜிக்கல் ஆபரேட்டரை பயன்படுத்தி அந்த அறிவுறுத்தலை என்ன செய்யும், நிறைவேற்றும். யாரு நிறைவேற்றுறா, ஏஎல்யு நிறைவேற்றுறார். நிறைவேற்றியதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, ஒரு விளைவு எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும்ல. இதான் அதனுடைய அந்த வட்டமாக இருக்கும். அப்ப அறிவுறுத்தல் ஏஎல்யுவினாலேயா குறியவிழ்க்கப்படுது, இல்லை. யாரால, சியுவினால். செய்நிரல் எண்ணி ஏஎல்யுவினால் அதிகரிக்கப்படுமா, இல்லை. கண்ட்ரோல் யூனிட்டினால் அதிகரிக்கப்படும். அப்ப அந்த குற்றம் இல்லை. அறிவுறுத்தல் சியுவினால் நிறைவேற்றப்படுமா, இல்லை. ஏஎல்யுவினால் நிறைவேற்றப்படும். செய்நிரல் எண்ணி அடுத்ததாக நிறைவேற்ற வேண்டிய அறிவுறுத்தல்களை குறியவிழ்க்கும். எஸ்ஆர்ஓ கேட்டால் ஆம். செய்நிரல் எண்ணிக்குள்ள என்ன இருக்கும் என்று செய்யல, செய்நிரல் என்ன செய்ய என்று கேட்கான். அவ செய்நிரல் என்ன செய்யும் என்று கேட்டால் அடுத்ததாக நிறைவேற்ற வேண்டிய அறிவுறுத்தல்கள் என்ன செய்யும், குறியவிழ்க்கும். எஸ்ஆர்ஓ கேட்டால் எஸ். ஏன், அடுத்த அறிவுறுத்தலை சிபியுக்கு கொண்டிருந்து அந்த செயற்பாட்டை என்ன செய்யணும், தொடரணுங்கிறதுக்காக வேண்டி அறிவுறுத்தலை குறியவிழ்க்கும், இல்லை நிறைவேற்றும். அறிவுறுத்தல் வாய்ஸ் ரிகக்னிஷன். அறிவுறுத்தல் சிவினால் குறிமுறையாக்கப்படுமா, இல்லை. குறிமுறையாக்கம் என்றால் என்கோடிங் என்று நாங்கள் சொல்லுவோம். அது இங்க நடக்கக்கூடிய செயற்பாடு பார்த்தா இல்லை. அடுத்ததுக்கு நாங்க வாரம் என்று கேட்டால் பின்வரும். அப்ப எங்களுக்கு 10க்கு என்ன வரப்போகுது, 4. பின்வரும் சாதனங்களை கருதுக. வாய்ஸ் ரிகக்னிஷன், ஃபிங்கர் பிரிண்ட், டிவிடி கேம்கோடர், ஐரிஸ் ரெகக்னிஷன், வெப் கேமரா. வேலை தரப்பட்டவற்றுள் இவை பயோமெட்ரிக் சாதனம். ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக்ஸ், டிவிடி கேம் பயோமெட்ரிக்ஸ். வாய்ஸ் ரிகக்னிஷன் ஐரிஸ். ஐரிஸ்டா கண்மணியா, கண்மணி. ஃபேஸ் ரிகக்னிஷன் இதெல்லாம் என்னது, இதெல்லாம் இந்த பயாலஜிக்கல் என்ன பயோமெட்ரிக் உள்ளீட்டு சாதனங்களாக நாங்க பார்க்கலாம். அவங்களுக்கு ஏபிடி விளைவாக வரும். இதுவரையிலான வினாக்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதுவரையிலான வினாக்கள் உங்களுக்கு அலகு 1, 2 பேச வச்சுதான் வந்தது. 11 வினாக்கள். ஏன் 4 அலகுக்குள்ள 100 மார்க்ஸுக்கு கேள்வி எடுக்கணும், இப்படித்தான் அந்த கேள்வி வரப்போகுது. சாதாரணமாக நீங்க ஒரு 95, 97, 98 மார்க்ஸ் என்ன செய்யலாம், இதுல ஸ்கோர் பண்ணலாம் சாதாரணமாக. ஏன், நீங்க பார்த்த அதே விஷயம் தான் திரும்ப திரும்ப என்ன செய்யணும் உங்களுக்கு வரும். இதுல எங்களுக்கு எஸ்ஆர் ஆகிய இரும எண்களை கருதுக. இதுல டி எங்களுக்கு என்ன தாரான், டி வந்துட்டு ஓ ஆபரேட்டர். அப்ப எங்களுக்கு எஸ் நாங்க என்ன செய்ய போறோம், 0 1 1 0 1 1 0. 6 நாங்க எடுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு 1 0 1 0 1 0 0 1. இதுல நான் எக்ஸோர் இயக்கத்தை செய்தேன். டீல எக்ஸோர் இயக்கம் என்றா 2ல 1 1 வரை விளைவு உண்டு. அப்ப 1 1 0 0 0 1 1 0. இதான் 1. இதான் எக்ஸோராக எங்களுக்கு.
அப்ப எக்ஸோரை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் எக்ஸோரை விடவார கேள்வி எங்க இருக்கு? 5வது மட்டும் தான் அந்த விட இருக்கு பாருங்க. அடுத்தது எந்த பயன்படுத்துவீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு 2 2 2 இதுவும் தான் உங்களுக்கு என்ன வரப்போகுது? மற்ற எல்லாமே உங்களுக்கு 0. அப்ப எங்களுக்கு 0 1 0 1 0 0. அப்ப எங்களுக்கு 12க்கு என்ன வரப்போகுது? 5வது. உங்களுக்கு தெரியும் அதுல 4 இயக்கங்கள் இருக்கலாம். எக்ஸோர், நோட், ஓ, என்ட். அப்ப இது அந்த கணனியை பயன்படுத்துகின்ற போது 8 பிட்கள்ல விட எழுத வேண்டி வருவீங்க. 13வது வாரல்ல, பதின்ம எண் மறை 30ன் 2ஆம் நிரப்பி எண் யாதுல? இப்ப இது எங்க வாரம்? மறை எண்களை கணனியில் பிரதிநிதித்துவம் செய்வதற்காக உள்ள முறைகளுக்கு நான் வாரம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, வாரம். கணனியில் தரவுகளை பிரதிநிதித்துவம் செய்கின்ற பொழுது நேரங்களை பிரதிநிதித்துவம் செய்ய விளைகின்ற பொழுது எங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனா மறை எண்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற பொழுது எங்களுக்கு பிரச்சனைகள் வருது இல்லையா? அதற்காக வேண்டி 3 முறைகளை பயன்படுத்தினோம். என்ன? ஒன்று குறியீட்டு பரிமாண முறைமை. என்னுடைய குறைபாடு என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால், எங்களுக்கு இந்த எண்கணித செய்களுக்கு அவர் சிறந்த விளைவினை தரலா. என்னது குறியீட்டு பரிமாண முறைமை என்று சொன்னால், இப்ப நான் உதாரணத்துக்கு 30 எங்களுக்கு கேட்டா எங்களுக்கு 8 பிட் நீளத்தில் எழுதப்படுவார். 16 மட்டும் 24 4 28 2 30. இப்ப 5 6 7 8. நாங்க சொல்லுவோம் குறியீட்டு பரிமாண முறையில நேரல். இதுல 7 பிட்களைத்தான் எண்ணுக்கு பயன்படுத்துவோம். ஒரு பிட்டை அது பிளஸ்ஸா மைனஸா என்பதற்காக வேண்டி பயன்படுத்துவோம். 0 வந்தா அது பிளஸ், எங்களுக்கு 1 வந்தா மைனஸ். இப்ப மறை 30 கேப்பமாக இருந்தா அதே எண்ணத்தான் எழுத போறோம். 0 0 1 1 1 1 0. இது 7 பிட்களை எண்ண காட்ட பயன்படுத்துறோம். மறையின்றபடியால முன்னுக்கு ஒரு 1 போடுவோம். இதுல என்ன குறைபாடு என்று கேட்டா, எண் கணித செய்களுக்கு இதை பயன்படுத்த முடியாது. ஏன்? இப்ப நான் கூட்டக்குள்ள எனக்கு என்ன விளைவு வரப்போகுது? 0 2க்கு 0 3க்கு 1. ஏன் 2க்கு 0 என்றால் ஒரு தடவை, 3க்கு 1 3க்கு 1. ஏன் 3க்கு 1 3க்கு 1 அங்கல 1 0 1.
அப்ப இவர் எங்களுக்கு என்னவாக இருக்க போற? 30 கூட்டினா 0 வரணும். ஆனா இங்க என்ன வருது? எம்எஸ்பி முதலாவது எண் எங்களுக்கு 1. அவரை சொல்லுவோம் எம்எஸ்பி 1 மறையன். என்ன மறையன்? 1 2 4 8 16 32 48 56 4 60. அப்ப மறை 60 எங்களுக்கு விளைவாக வருது. ஆனா என்ன வந்திருக்கும்? 0 வந்திருக்கும். அப்ப பரிமாண முறைமை எங்களுக்கு சரியாக கேட்டால் இல்லடா. குறியீட்டு பரிமாண முறைமை எங்களுக்கு பிழையான விளைவினை தரத்தக்க ஒரு முறையாக நாங்கள் என்ன செய்யலாம்? நாங்கள் பார்க்கலாம். அப்ப இதுல என்ன குறை பார்த்தோம் என்று சொன்னால், எங்களுக்கு எண் கணித செய்கையை மேற்கொள்ளுகின்ற பொழுது பிழையான வரி விளைவினை இவர் தரத்தக்கதாக இருக்கு. அடுத்த நாங்க பார்க்கலாம் ஒண்டி நிரப்பிலா. ஒண்டி நிரப்பில இப்ப நாங்க சொல்லுவோம் அதை ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட் நாங்க சொல்லலாம். எதுக்காக பயன்படுத்துறோம்? மறையன்களை கணனியில காட்டுறேன். 30 நீங்க எடுப்பீங்கன்னு சொன்னா இது எப்படி காட்டப்படும்? அதே மாதிரி அப்படியோ காட்டப்படும். எப்படி? 0 0 1 1 1 0. இதுல 0 எதுக்கு? நேர் என்றபடியால எங்களுக்கு 0 வரும். மிகுதமாக இருக்கக்கூடிய 7 பிட்களும் எண்ணை காட்ட பயன்படுத்தப்படும். அதுவே இது எங்களுக்கு மறை 30 இருந்தா முதலாவது என்ன செய்வோம்? நேர் 30 எடுப்போம். எங்களுக்கு 0 0 1 1 1 0. இதுல நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் 0க்கு 1 மறை 30 வருமாக இருந்தால் எங்களுக்கு 0க்கு 1 1க்கு 0 என்ன செய்யப்படும்? எங்களுக்கு காட்டப்படும். இதுல என்ன பிரச்சனை எங்களுக்கு பார்த்தோம் என்று சொன்னால், இப்ப இதை கூட்டுகின்ற பொழுது எங்களுக்கு 0 வரணும். ஆனா இவரை கூட்டக்குள்ள எங்களுக்கு என்ன வருது? 1 1 1 1 1 1 1 1. அப்ப எல்லாம் 1 வருமாக இருந்தா முதலாவது எம்எஸ்பியை பார்க்கணும். எம்எஸ்பி 1 என்ன? மறையம். மறை என்ன நாங்க எப்படி கண்டோம்னு உங்களுக்கு தெரியும். மறை 30 கேட்டா நேர் 30 நாங்க கண்டு அதை ரிவர்ஸ் பண்ணி விட்டிருக்கோம்ல. அப்ப ரிவர்ஸ் பண்ணக்குள்ள எங்களுக்கு எம்எஸ்பி 1 வருது. எம்எஸ்பி 1 வந்தா என்ன? ஆட்டோமேட்டிக்கா மறையும். அப்ப இதை என்ன எண்ணுன்னு பார்க்கணும்னா திரும்பி நான் ரிவர்ஸ் பண்ணினா தான் எனக்கு 30ங்கிறது வரும். அப்ப இங்க கூட்டுகின்ற பொழுது எங்களுக்கு முதலாவது அது என்ன? மறை எண். மறை எண் பெறமாக இருந்தால் என்ன எண்ணு பார்க்கணும்டா அவ்வளோத்தையும் திருப்பி என்ன செய்யணும்? நான் ரிவர்ஸ் பண்ணணும். 1 0 ஆக்கணும். மாக்கின என்ன வருது? 0 வருது. என்ன 0 வருது? மறை 0 வருது. அப்ப எங்களுக்கு மறை எண்களை கணனியில காட்ட பயன்படுத்தப்படுகின்ற ஒரு முறை குறியீட்டு பரிமாணம். 2வது ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட். ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட் எங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு 0க்கு நேர் 0 மறை 0 என்று 2 பிரமாணம் தருது. அடுத்த முறை நாங்க பார்க்க என்னன்னு கேட்டால் 2 நிரப்பி. 2 நிரப்பியில எங்களுக்கு மறை 30 கேட்பானாக இருந்தா நாங்க நேர் 30 எடுக்கணும். நேர் 30 எடுக்கும். எப்படி? 16 8 4 2 0 5 6 7 8. அதை நாங்க ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட்டுக்கு மாத்திரம். அப்படின்னா 0க்கு 1 கொடுக்கும், 1க்கு 0 கொடுக்கும். அதோட 1 என்ன செய்யறேன்? நான் கூட்டுவமாக இருந்தா 2க்கு 0 1 0 0 0 1 1 1. இது என்னவாக இருக்கும் என்று கேட்டால் மறை 30க்கு அணிர நிரப்பியாக இருக்கும். எப்படி கண்டன்? நேர் 30 எடுத்து அதை 1 நிரப்பிக்கு மாற்றி அதுடன் 1 கூட்டி வார என்னவாக இருக்கும்? எனக்கு மறை 30ன் 2 நிரப்பியாக இருக்கும். அப்ப என்ன விட வரப்போது? இவர் விடையாக வரும். 14வது வினாவுக்கு வாங்க. என்ன? 3AE 16 145 8 பெருமானம் குறிப்பது. இப்படி கூட்டல் எங்களுக்கு எங்கட சிலபஸ்ல குறிக்கப்படலை. எங்கட சிலபஸ்ல என்ன இருக்குன்னு சொன்னால் துவித எண்களை கூட்டல் துவித எண்களை கழித்தல் எங்களுக்கு இருக்கின்றது. அது 2 தான் எங்கட சிலபஸுக்கு உட்பட்ட பகுதி.
ஆனா இப்படிப்பட்ட வினாக்களையும் நாங்க செஞ்சிருக்கோம் இல்லையா? நம்ம கேள்வி செய்யக்குள்ள இப்படிப்பட்ட வினாக்களையும் செஞ்சிருக்கோம். அப்ப அப்படி வந்தா எங்களுக்கு ஒரு இஷ்யூ ஒன்று இல்லை, நம்ம செய்யலாம். எப்படி செஞ்சிருக்கோம் அவரை? எப்படி செஞ்சிருக்கோம்னு சொன்னா, மூன்றியே நாங்க என்ன செய்யறோம், மூன்றியே 16 நான் என்ன செய்யறேன், துவிதத்துக்கு மாத்துறேன். அப்ப ரெண்டு பேரையும் துவிதத்துக்கு மாத்தி போட்டு வாரம் விடைய நாங்க துவிதமாக 16 மாத்தினோம்னால் சரி, நாங்க படிச்சதின் படி. அப்ப நாங்க என்ன செய்யறோம், 3a(e)16 மாத்திரம் 0011 8420 8420. இப்ப எனக்கு 145 8 மாத்திரம் 101 4 மாத்தக்குள்ள 001 ஒன்றை மாத்தக்குள்ள எங்களுக்கு 001 101 001 001. இப்ப நான் என்ன செய்யறேன், இவ்வளத்தையும் கூட்டுறேன். 1 1 2க்கு 0 2க்கு 0 1 2க்கு 0 1 1 2க்கு 0 2க்கு 0 1 0. இவ்வளவு விளைவாக வருது. இப்ப நான் இங்க இருக்கிற விடைகளை பார்க்கணும். விடைகளை எல்லாத்தையும் மாற்றணும் இல்லை. இந்த கடைசி ரெண்டையும் எடுக்கிற கடைசி ரெண்டுலையும் 3 விடவார மாதிரி எங்க வருதுன்னு பார்க்க. அப்ப கடைசியில 3 விடவார மாதிரி இந்த 3க்கும் வருதுல. அப்ப நான் என்ன செய்யப்பட முதல் எண்ணமாக மாத்தி பார்க்கணும். கடைசியில விட 1 2 3 வாரம் மாதிரி இந்த 3க்கும் வருது பாருங்க. என்னுடைய வருமானம் 1 2. இப்ப நான் 11க்கு சின்ன 4 பிரிப்பேன். எத்தனையா பிரிக்க போறேன்? நான் 4 பிரிக்க போறேன். நான் எங்களுக்கு எண்பத்துக்கு மாற்ற சொன்னா நான் என்ன செய்ய போறேன், 3 பிரிக்க போறேன். எண்பத்துக்கு மாற்ற சொன்னா 3 பிரிக்க போறேன். அப்ப எங்களுக்கு எப்படியும் பிரிவடப்போ அவ அந்த ரெண்டையும் பெருமானம் 3. இப்ப இன்னைக்கு எண்பத்துக்கு நான் என்ன செய்ய போறேன், பிரிக்கணும்னா 3 பிரிச்சு விடுறேன். அப்ப ஒரு 3, ரெண்டாவது 3, அடுத்த 3. அப்ப 1 2 எனக்கு 3 1 2 1 2 இவரு 2. அப்ப 2 3 2 3. அப்ப இன்னைக்கு விட 2 3 2 3 வருது. இதுக்குள்ள 2 3 2 3 விளைவிக்கா இல்லை. அப்படின்னா 16 வாரம். 16 4 பிரிக்கணும். அப்ப ஒரு 4 2 4 எனக்கு 4 8 4. அப்ப எனக்கு விட 4 8 4 12 1 13 டி இஞ்சல 3 வரணும். அப்ப 4D 3 விட வரணும்ல. மாத்திருக்கிற சரியானே. 3A 3 14 சரி, ஏண்டா 10 சரி, 3 சரி, 5 போட்டிருக்கிற சரி, 4 போட்டிருக்கிறது சரி, 6. இது போலலாம் 3 சரி 4 சரி 1க்கு போட்ட கொள்ளலாம். அப்ப 1 வரணும். அப்ப இது போல 5 4 1. அப்ப எனக்கு என்ன விட வரப்போகுதுன்னு பார்த்தோம்னால் 1 1 2க்கு 0 2க்கு 0 1 2க்கு 0 2க்கு 0 2க்கு 0 2க்கு 0 1. அவருக்கு விட 3 பிரிச்சோம்னா 3 2க்கு 0 3 பிரிச்சோம்னா 2 0 2 3. அப்ப 2 0 2 3 3 பிரிச்சோம்னா 2 0 2 3 வருது. அப்ப என்ன செஞ்சிருக்கேன், 3A 16ங்கிறத நான் எதுக்கு மாத்துறேன், துரிதமாக மாத்துறேன். 145 துரிதமாக மாத்துறேன். மாத்தி
வார விடையில என்ன செய்யறேன், எண்மத்துக்கு 11 மாத்தி பார்க்க. இல்ல, விட போலதான். 2 3 2 3 16. அப்ப எங்களுக்கு 4 பிரிக்கண்டா. 4 பிரிச்சோம்னா 3 1 4, 4 1 3 16. அப்ப விட வந்துட்டு எங்களுக்கு 3 வரும்ல. 4 1 3 16 எங்களுக்கு வரும். அப்ப 14க்கு என்ன விட வரும் என்று கேட்டால் எங்களுக்கு 3 வரும். 15வது நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இது உங்களோட சிலபஸ்ல இல்லை. பெருக்கம் இல்லாட்டியும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க என்ன செய்யலாம், நாம செய்யலாம். நம்மளோட சிலபஸ்ல இல்லாட்டியும் பெருக்கம் தானே, அப்ப நான் நோமலாக என்ன செய்யலாம். உங்களுக்கு கூட்டல் கழித்தல் மட்டும்தான் உங்களோட சிலபஸ் இருக்கு. 90 பேப்பர் இந்த நாளையில வரக்கூடியது எங்களோட சிலபஸை தாண்டியும் ஒரு ஸ்டாண்டர்ட், பழமையான ஸ்டாண்டர்டுக்கு இல்லாத ஒரு பேப்பராகத்தான் எங்களுக்கு வருது. ரைட்? அப்ப எங்களுக்கு எங்களோட சிலபஸ்ல இல்லாட்டி நாங்க என்ன செய்யலாம், இதை நாம நோமலாக பெருக்கி பார்க்கலாம். எப்படி? இப்ப ஒன்று நாங்க பெருக்க போறோம். அப்ப எனக்கு ஓரொண்டு ஒன்று 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 ஓரொண்டு ஒன்று ஒன்று ஓரொண்டு ஒன்று ஒன்று. இப்ப கூட்டுங்க. அப்போ 1 2க்கு 0 4க்கு 0 4க்கு 0 3க்கு 1 1. அப்ப எனக்கு 2 1 3 0 1 விடையாக வரும். இப்ப நான் அடுத்த ஆளுக்கு வரேன். என்ன அடுத்த ஆளு பாத்தீங்கன்னு சொன்னார் எங்களுக்கு 56.5 சரியான 10 வரும். அப்ப இங்க என்ன தரப்பட்டிருக்கின்றது, எங்களுக்கு ஒரு 16 தரப்படுதுல. 16 எண் ஒன்று தரப்படுதுல. 56.8. இவத தசம எண்ணுக்கு மாத்த என்ன செய்ய போறோம், இதை தரப்பட்ட எண்ணின் எண்ணடியை கொடுக்கணும். என்ன 8 0 8 1 8 மறை 1. அப்ப இவரை சொல்லுவோம் 1 8. இவரை நாங்க சொல்ல போறோம் 0.25 சொல்லுவோம்ல. 0.125 சொல்லுவோம்ல. என்ன 1 8. இப்ப நாங்க பெருக்கிறோம். 1 6 8 5 40 சக இவரை பெருக்கமாக இருந்தால் எங்களுக்கு 8 5 40 8 2 16 4 20 8 2 10க்கு 1 இஞ்சல 1 சேரும் 46 பிளஸ் 1 வரும்ல. அப்ப இன்னைக்கு 47 விடையாக வரப்போகுது இல்லையா? சாரி, இது 5 5 சொன்னா 46.85 25 2 10 12 5 3 அப்ப இன்னைக்கு 46.625 விடையாக வரும். அப்ப 16க்கு 3 வரும்ல. 128.875 சம வருமானது. 8 7 5 என்று சொன்னால் இது சமவது துவிதம் வந்திருக்கால. அப்ப நான் 128 நான் 2ஆல பிரிப்பேனாக இருந்தா எனக்கு 64 0 2 32க்கு 0 2 16க்கு 0 2 8க்கு 0 2 4க்கு 0 2 2க்கு 0 2 1க்கு 0. இவ்வளவு வரும்ல 1 0. அப்ப 1 எனக்கு 7 0. அப்ப 1 7 0 1 7 0. அடுத்து எங்களுக்கு 8 7 5 நாங்க என்ன செய்ய போறோம், பெருக்க போறோம்ல. 8 7 5 2 பெருக்கிறோம். 2 10 7 2 14 3 15 8 2 16 3 17
17க்கு 7 ஒன்றுக்கு வந்து போட்டுட்டோம். இப்ப நாங்க 2ஆல பெருக்கிறோம். 0 I 2 10 7 2 14 1 15க்கு 1 கொண்டு வந்து போட்டுட்டோம். 2ஆல பெருக்கிறோம். I 2 10க்கு 1 கொண்டு வந்து போட்டுட்டோம். அவங்களுக்கு 4வது என்ன செய்யும் விடையாக வரும். அப்ப 128 நான் 2ஆல பிரிச்சு எடுத்துக்காந்து போடுவேன். 8 7 5 2ஆல பெருக்கி எடுத்துக்காந்து நான் போடுவேன். அப்ப எங்களுக்கு என்ன விட வரப்போதும் இவர் விளைவாக வருவார். 28 சய 45 எனும் கணித்தல் 2 நிரப்பின் எப்படி நிகழும் என்று கேட்கலாம். எப்படி நடக்கும்? அங்க கழித்தலுங்கிற ஒரு கதை இல்லை. சக சய 45 இப்படி நடக்கும். அப்ப மறை 28 சக சய 45 சொல்லப்படுகிற முறையில என்ன செய்யும்? அங்க கணிப்பு நடக்கும். அவங்களுக்கு 18வதுக்கு என்ன வரும்? 2வது. அவங்க கழித்தலுங்கிற ஒன்று நடக்காது. கூட்டலின் மூலமாகத்தான் 2 நிரப்பு கணிப்பு என்ன செய்யும்? எங்களுக்கு இடம்பெறும். கழித்தலுங்கிற ஒன்று இருக்கா? இல்லை. கூட்டலின் ஊடாகத்தான் நடக்கும். கழித்தல் எங்களுக்கு இடம்பெறக்கூடியதாக எங்களுக்கு இருக்கு. அடுத்த நாங்க பார்க்கலாம் என்று கேட்டால் அடுத்த வினாவுக்கு நான் வாரேன். ASCII குறிமுறையில் செண்டு எம். அப்ப ASCIIல எம் வந்துட்டு எங்களுக்கு எப்படி காட்டப்படும்? 1 0 0 1 1 0 1. இது எம்ண்டா எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ். இவர பெருமானம் 1 2 4 8 16 32 64 72 76 1 77. அப்ப எம் எத்தனை? 77. அவை வேறு 78 79 79 80 81 82. அப்ப நோ எங்களுக்கு என்ன வரும்? 78 என் ஓ 79 ஆர் 82 வரும். அப்ப இவர பெருமானம் 64 32 16 8 4 2 64 மட்டும் 72 76 78 0 79 என்று சொன்னா 1 0 0 1 1 1 1. 82 என்று சொன்னா 64 32 16 64 16 80 88 4 2 0. அவங்க என்ன விட வர போது? 78க்கு இது வரணும். அப்ப 1 0 பாரு 1 3 1 0 பாரு என். அடுத்தது ஓ, அடுத்தது ஆர். அப்ப எங்களுக்கு எம்மின் தரப்பட்ட பெருமானம் இது. அப்ப எம்முக்கு அங்க எத்தனை தசம பெருமானம் வருது? 1 2 4 8 16 34 64 77 76 1 77 வருது. அப்ப 77 78 79 80 81 82 எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விளைவாக காட்டலாம். அப்ப 19க்கு என்ன வரும்? 5வது வரும். யூனிவர்சல் கேட் தெரியும் எங்களுக்கு. அடிப்படை தர்க்கப்படல நாங்க சொல்லுகின்ற பொழுது பேசிக் கேட்ஸை நாங்க சொல்லுவோம் என்று கேட்டா எந்த ஓவ நொட்ட நாங்க சொல்லலாம். இணைந்த தர்க்கப்படலை நாங்க சொன்னோம்டா நாங்க நண்ட நான் நோர எக்ஸோர எக்ஸ் நோர நான் சொல்லலாம். யூனிவர்சல் கேட் என்று சொன்னா நாங்க நண்டையும் நோரையும் சொல்லுவோம். ஏன் யூனிவர்சல் கேட் என்று சொல்றேன்? ஏன் யூனிவர்சல் கேட் என்று சொல்றேன்னு சொன்னா அடிப்படை தர்க்கப்படலைகளை பயன்படுத்தி வரையக்கூடிய தர்க்க சுற்றுகளையும் அதனை பயன்படுத்தி வரையலாம். இணைந்த தர்க்கப்படலைகளை பயன்படுத்தி வரைகின்ற தர்க்க சுற்றையும் அதனை பயன்படுத்தி வரையலாம். அதால நண்ட நோர நாங்க என்னோட சொல்லுவோம்? யூனிவர்சல் கேட் என்று சொல்லுவோம். LST least significant digit.
உங்களுக்கு என்ன வரும்? 9 வரும். MST 7 வரும். இதுல நீங்க விளையக் கொள்ளணும் என்ன? 7 6 0 0 9 0 வந்துட்டா தசமம் இருக்கா? இல்லை. முழு எண்ணாக தசம பெறுமதி இல்லாத எண்ணாக தந்து MST கேட்டா இடது பக்கம் முதலாவது 0 அல்லாத எண். இது இடது பக்கம், இது வலது பக்கம்ல. அப்ப முழு எண்ணாக இருந்தா இடது பக்க முதலாவது 0 அல்லாத எண் என்ன? MST. அதுபோல வலது பக்க முதலாவது எண் 0 இருந்தாலும் என்ன? LST தான். ஆனா தரப்பட்ட அதே எண் தசம புள்ளியுடன் தரப்படுமாக இருந்தால் MST வந்துட்டு எங்களுக்கு வளமையை போல இடது பக்க முதலாவது 0 அல்லாத எண். LST வந்துட்டு வலது பக்க முதலாவது 0 அல்லாத எண்ணாக இருக்கும். அப்ப என்ன வரப்போது? 9 வரும். அப்ப LST 9 MST 7 எங்களுக்கு வரும். அப்ப என்ன வரப்போது? தசம புள்ளியுடன் இருக்குமாக இருந்தா எங்களுக்கு LST காணக்குள்ள 0 அல்லாத எண்ணை தான் எடுக்க போறோம். அப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுது? LST கேட்டா 9, MST கேட்டா 7 வரும். சரியானே? இப்ப நாங்க அடுத்த ஆளுக்கு வரோம். என்ன அடுத்த ஆளை நாங்க பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு பூலியன் கேட்ஸ் தொடர்பான வினா எங்களுக்கு வருதுல. அப்ப 21க்கு 4வது படியாக வரும். அடுத்ததுக்கு நாங்க வரோம் தரப்பட்டதுக்கு சம வலுவானது. அப்ப நாங்க முதலாவது கோவையை எழுதுறோம்ல. அந்த கோவை எழுதுறோம். A பார் A சக B சக B சக A இன்டு A பார் A சக B. அப்ப நான் முதல்ல இவரை பெருக்கி பிரேக்கெட்டை நீக்கிறேன். A இன்டு A சக A பார் B சக. இப்ப இது இதோட குறுக்கு பெருக்கம் நடக்கும்ல. இது ரெண்டும் பெருக்கம் தானே. அப்பண்டா இப்ப நீங்க பொது எடுக்கிறண்டா பிஏ பொது எடுக்கலாம். பிஏ பொது எடுக்கலாம். அப்ப நீங்க என்ன செய்யுங்க? பிஏ பொது எடுத்தா எங்களுக்கு என்ன வரும்? சக ஏ பார் இன்டு ஏ எங்களுக்கு வரும். அப்படி வந்த என்ன வரப்போகுது? இவ்வளவும் போயிடும். அவ்வளவும் போயிடும்ல. அவ்வளவும் போனா இவ்வளவும் போகுமாக இருந்தா எப்படி? A இன்டு A பார் 0. அப்ப நான் A இன்டு A பார் 0 சக A பார் B சக B சக இவர் 0. அப்ப B பொது எடுத்தோம்னா எங்களுக்கு A பார் சக 1 சமன் B 1 சமன் B படையாக வரும்ல. என்ன செஞ்சிருவாங்க தானே? இதுல B சக A இன்டு A பார் 2 முறையில செய்யலாம். இதை A 0 ஆக்கி போட்டு இவரை இதோட பெருக்கி விட்டாலும் சரிதான். 1 B படையா வருது. எப்படி போட்டாலும் B தான் பட வரும். சரியா? அப்ப 2ஆம் முறை என்ன செய்ய போறேன்? B பொது எடுக்கு 2வது முறையில பெருக்கிறேன். 2வது முறையில பெருக்குவோம் சொன்னா B எடுத்தோம்டா சக 0 A சக B ல. அப்ப B சக 0 B தானே. அப்ப இது எங்களுக்கு 0 சக A பார் B சக B A சக B. அப்ப B A சக B வந்த என்ன விட வரப்போகுது? சமன் A பார் B சக AB சக B. 3க்கும் பொதுவால B பொது எடுக்கலாம். எடுத்த என்ன வரப்போகுது? A பார் சக A சக 1 இவ்வளவு படையாக வரும். சரியா? இப்ப முதலாவதுக்கு வரும். முதலாவது என்னையா? A பார் B AB AB இன்னிருக்கிற கோவை இன்ன வந்திருக்கு. அவர் சரி. அடுத்து என்ன சாரார்? அடுத்தது நான் முதல் போட்டது B சக A பார் B வந்திருக்கார். நம்ம முதல் எழுதினமே கோவை, முதல் எழுதின கோவைக்கான விட வந்திருக்கார். அடுத்தது விட B வந்திருக்கார். எஸ் தந்திருக்கிற இந்த விட வந்திருக்கார். முதல் போட்டதுல Q இன்ன வந்திருக்கு. Q எங்க வந்திருக்கு? Q இப்படி எழுதியிருக்கார். என்ன Q B பொது எடுக்கார்.
ஏ பார் பி சக பியை பொதுவெடுத்தா எனக்கு ஏ சக உண்டு. அப்ப என்ன விட வரும்? ஏ பார் பி சக பி வரும். இந்த விட தான் கியூக்கு வந்திருக்கிறது. அப்ப கடைசியில பி கியூ ஆர்எஸ் விட என்ன வர போது? பி தான் வரும். இதுல பிஏ பொதுவெடுத்தீங்கன்னு சொன்னா ஏ பார் சக ஏ சக உண்டு மிஞ்சும். இதுல பிஏ பொதுவெடுத்தா உண்டு சக இவரை பொதுவெடுத்த என்ன வர போதும்? பிஏ பொதுவெடுத்தா ஏ பார் சக ஏ சக உண்டு வரும் சமன் ஏ சக ஏ பார் உண்டு. அப்ப பி ஒன்று சக உண்டு. அப்ப எனக்கு விட பி வரும். இதை பொதுவெடுத்தா பிஏ பொதுவெடுத்தா இத பிஏ பொதுவெடுத்தா ஒன்று சக ஏ பார். அப்ப எங்களுக்கு விட பி ஒன்று வருது. இது பி விட இது இன்னரிக்கிற விடலா நான் முந்தி எழுதின விட எனக்கு இவ்வளவுக்கும் போது வர ஒன்று வரும். அப்ப என்ன விட வரப்போது? பிக்யூஆர்எஸ் எல்லாம் வரப்போகுது. நன் வாயிலை அடிப்படையாக கொண்டு மேற்காட்டப்பட்ட சுற்றுக்கு சமவலுவான தர்க்க வாயில். அப்ப இங்க என்ன வரப்போகுது? ஏ பார். இங்க பி பார். இங்க என்ன வரப்போகுது? சிக்கு சி சமன் ஏ பார் இன்டு பி பார் முழுவதின் பார். இப்ப டி மூலமே உடைச்சமெண்டா ஏ பார் பார் பிளஸ் பி பார் பார் சமன் ஏ சக பி விளைவாக வரும். அப்ப என்ன கேட் அங்க வருது? ஓ கேட் எங்களுக்கு வருது. அப்ப எங்களுக்கு ஓ கேட்டினுடைய விளைவு எங்களுக்கு வருது. சரியா? அப்ப எத்தனையாவது விட? 23 அடுத்து என்ன கேட்கான எங்களுக்கு? ஏ எக்ஸோர் பி எக்ஸோருக்கு சம வருவாருல. அப்ப நான் ஏ எக்ஸோர் பி எக்ஸோரை எடுக்கணும் என்று சொன்னா நான் எப்படி எடுக்க போறேன்? இப்ப நான் உண்மை அட்டவணை கொண்டாடுறேன். ஏ பி சி இங்க ஏ எக்ஸோர் பி ஏ எக்ஸோர் பி எக்ஸோர் சிக்கு வார். அப்ப நான் எங்கட கோவை எழுதுறேன்ல. இது எங்களுக்கு என்ன வருது? ஏ எக்ஸோர் பி எடுத்தீங்கன்னு சொன்னா ரெண்டும் பூஜ்ஜியம் என்றா பூஜ்ஜியம் 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 உண்டு. ரெண்டுல ஒன்று உண்டால் உண்டு, ரெண்டுல ஒன்று உண்டால் உண்டு. எக்ஸோரா தானே? அப்ப ஒன்று எனக்கு ஒன்று. இதுவும் எங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தான். இப்ப நான் இது ரெண்டையும் என்ன செய்யறேன்? நான் பெருக்கிறேன்ல. பெருக்கிறேன் என்ன வர போகுது? இதையும் எக்ஸோர் உட்படுத்துறேன். பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று. இவ்வளவும் ஏ எக்ஸோர் பி எக்ஸோருக்கு வருது. வேற கோவை எழுதுங்க. அப்போ சொப்கோவை எடுக்க சொப்கோவனை சந்திரிக்கான். இவரு கோவை எடுத்தீங்கன்னு சொன்னா ஏ பார் பி பார் சி. அப்ப இவ்வளவும் ஏ பூஜ்ஜியம் பி பூஜ்ஜியம் என்றால் ஏ பார் பி பார் சிக்கு ஒன்று. இவருக்கு எனக்கு ஏ பார் பி சி பார். இவருக்கு ஏ பார் பி சி. இவருக்கு ஏ பி சி. இந்த படம் எங்க இருக்கு? ஏ பார் பி பார் சி ஏ பார் பி பார் சி மொத்தம் 4 கோ வரணும்ல. ஏ பார் பி பார் சி இன்னரிக்கார். ஏ பார் பி சி பார் இன்னரிக்கார். ஏ பார் சாரி மூணாவது நெக்கி ஏ பி பார் சி பார். இதானே ஏ பி பார் சி பார். ஏ பி பார் சி பார் இன்னரிக்கார். ஏ பி சி இன்னரிக்கார். அப்ப என்ன விட வரப்போது? 24க்கு 4வது. அப்ப எப்படி எடுத்தனா? முதல் ஏ எக்ஸோர் பி எக்ஸோர் சி எக்ஸோர கண்டு உண்மை அட்டவணையை போட்டு நான் எடுத்தேன். அப்படி காணுகின்ற பொழுது எங்களுக்கு என்ன விளைவு வருது? இவர் எங்களுக்கு விளைவாக இருப்பார்ல. 25க்கு வாரம்ல சுருக்கப்பட்ட விளைவு எங்களுக்கு. அப்ப எங்களுக்கு இவர்ல முதலாவது அதே நிலையில வச்சு சுருக்கலாம். என்ன செய்யணும்? இப்ப நான் ஏ பி பார் சக ஏ பார் பி
முழுவதின் பார் இன்டு ஏ சக பி இவரை டிமோகனை உடைக்க ஏ பார் சக பி பார் பார் இன்டு ஏ பார் பார் சக பி பார் ஏ சக பி சமன் என்ன வரப்போதும் ஏ பார் சக பி ஏ சக பி பார் ஏ சக பி இதுல நீங்க ஏ பொது எடுக்கலாம்ல அப்ப ஏ பார் சக பி இதுல ஏ பொது எடுத்தா நமக்கு பி வைத்திருக்கும் இப்ப நீங்க இதை பெருக்கலாம் என்ன ஏ இன்டு ஏ பார் சக ஏபி அப்ப விட என்ன வரும் ஏபி வரும் அப்ப எத்தனையாவது விட 4வது விட வரும் முதலாவது டிமோகனுக்கு ஆக்கி போட்டுத்தானால் விடைக்கு என்ன செய்யணும் வரணும் தர்க்கப்பட்ட தர்க்க சுற்றினுடைய விளைவுக்கு அப்ப நான் என்ன செய்யறேன் என்னுடைய விளைவு ஏ பார் பி பார் அப்ப என்ன வருது ஏ பார் பி பார் இங்க ஏ பார் பி முழுவதின் பார் இங்க என்ன வரப்போது கேட்டால் எஃப் சமன் ஏ பார் பி பார் இன்டு ஏ பார் பி முழுவதின் பார் இப்ப இதுல இது அப்படியே வச்சு செய்யல அப்ப என்ன செய்யணும் டிமோகனுக்கு மாற்றணும் அப்ப நான் டிமோகனுக்கு மாத்துறேன் அப்ப எனக்கு என்ன வருது ஏ பார் பி பார் இன்டு ஏ பார் பார் சக பி பார் அவங்களுக்கு சமன் ஏ பார் பி பார் ஏ சக பி பார் இப்ப பெருக்குங்க அப்போ ஏ பார் பி பார் ஏ சக ஏ பார் பி பார் பி பார் இவ்வளவும் 0 ஆயிடுமே ஏ இன்டு ஏ பார் 0 0 இன்டு பி பார் 0 சக பி பார் இன்டு பி பார் தான் அப்ப எங்களுக்கு என்ன விட வரும் ஏ பார் பி பார் சமன் ஏ பார் பி பார் விடையாக வரும் அப்ப 26க்கு என்ன வரப்போகுது 4வது வரப்போகுது இப்ப நான் 27க்கு வரேன் இப்ப சுருக்கிய பூலியன் கோவையை விடைய பார்த்தீங்கன்னா எல்லாம் பொஸ்ல சொப்ல விட வருது அப்ப நாங்க என்ன சுருக்க போறோம் இது 4ஐயும் கட்டமிடுறோம் 2ஐயும் கட்டமிடுறோம் 4ஐயும் கட்டமிட்டோம்னா எங்களுக்கு மாறா பெருமானம் என்ன சி பார் அப்ப சி பார் சக இது 2ஐயும் எடுத்தோம்னா ஏ பி வருதுல அப்ப எங்களுக்கு சி பார் சக ஏபி விளைவாக வரும் சரி நன்றினை அடிப்படையாக கொண்ட எஸ்ஆர் எழு விழுவிகளுக்குரிய நன்றினை அடிப்படையாக கொண்ட எஸ்ஆர் எழு விழுவிகளுக்குரிய உண்மை அட்டவணை எத்தனை செல்லுபடியான விளைவுகளை கொண்டிருக்கும் 2 தான் என்ன அங்க 2 எங்களுக்கு என்ன இன்வெளித்து கொண்டிருக்கும் எங்களுக்கு எத்தனை செல்லுபடியான விளைவை கொண்டிருக்கும்னால் 3 கொண்டிருக்கும் எத்தனை 3 செல்லுபடியான விளைவுகளை கொண்டிருக்கும் எப்படி இப்ப நான் அந்த உன் அட்டவணையை கீறேன்டா இதான் நன்கேற்று அடிப்படையாக கொண்ட எஸ்ஆர் எழு விடுவிகளாக எங்களுக்கு இருக்கும் இதுல செட் இதுல ரீசெட் கியூ கியூ பார் எஸ்ஆர் கியூ கியூ பார் 0 0 1 1 0 1 0 1 இதுல உள்ளீடு எங்களுக்கு எத்தனை வரப்போகுது 4 உள்ளீடு இருக்குமா 2ம் 0 உண்டா இதான் எங்களுக்கு நன்கேட்ல நன்கேட் எங்களுக்கு தெரியும் 2ல 1 0 உண்டா இப்ப உதாரணத்துக்கு எஸ்ஆர் எங்களுக்கு எஸ்
ஆர் எஸ் ஆர் முழுவதும் பார் 0 0 1 1 0 1 1 இப்ப இது 0 0 0 1 இது 1 1 1 0 உள்ளீடு ஏதாவது 1 0 என்றால் வரிவிளைவு 1 அப்படின்னா எஸ்ஸும் 0 ஆறும் 0 என்றால் இதுவும் 1 இதுவும் 1 அவ ரெண்டும் 1 இன்வெலிட் என்று சொல்லுவோம். அடுத்தது 0 1 சொன்னா 0 வாரிடம் எஸ் அப்ப 1 வரும் 6 வாரிடத்துக்கு 0 ஆர் 0 என்றா இவர் 1 இவர் 0 ரெண்டும் ஒன்றாக இருந்தால் எங்களுக்கு என்ன வரப்போகுது செல்லுபடியான முந்திய செல்லுபடியான பெருமாத்தி எடுக்கும் என்ன 0 1 அதுபோல இவ்விடத்த 1 1 வருமாக இருந்தால் என்ன வரப்போகுது 1 0 எங்களுக்கு வரும். உண்மை அட்டவணை 2 உள்ளீடு இருக்கக்குள்ள எங்களுக்கு எத்தனை அவுட்புட் வரும் 4 வரப்போகுது. அப்ப எங்களுக்கு இந்த 4ம் செல்லுபடியான பெருமானமாக இருக்கும். ஆனா எத்தனை சாத்தியமான வெளியீடுகள் வரலாம்னு கேட்டால் 4 வரலாம். ஆனா 2 உள்ளீடுகளை கொண்ட உண்மை அட்டவணையில எத்தனை செல்லுபடியான பெருமானம் இருக்க போகுது எத்தனை பெருமானங்கள் வரப்போகுது 4 தான் வரும். 4ல முதலாவது எங்களுக்கு இன்வெலிட்டாக இருக்கும். அதாவது 2 0 தான் இன்வெலிட். மற்ற 3ம் எங்களுக்கு செல்லுபடியான பெருமானமாக இருக்கும். இந்த 1 1 வார இடத்தை பொறுத்து என்ன 0 1க்கு பின்னால வந்தா அவரை பெருமானம் 1 0 இருக்கும். 1 0க்கு பின்னால வந்தா அவரை பெருமானம் 0 1 இருக்கும். வார இடத்தை பொறுத்து அவர பெருமானம் மாறுபடும். அப்ப எத்தனை எஸ்ஆர் விழுது உண்மை அட்டவணையின் செல்லுபடியான பதிவு இருக்கும் 3 இருக்கும். ஏன் ஒரு 2 உள்ளீடுகளை கொண்ட எழு விழுதிக்கான உண்மை அட்டவணை எத்தனை வரப்போன்னு கேட்டால் எங்களுக்கு 4 தான் வரும். சரி, அப்ப எங்களுக்கு என்ன விட வரப்போகுதுன்னு கேட்டால் மூணாவது எங்களுக்கு வரும். சரியா? அப்ப எங்களுக்கு விட 3ஆவது வரும். இலக்க தருக்க சுற்றுகளின் கூட்டி பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருது அடர்ஸ்லா. இந்த எஸ்ஆர் பிளிப்-ஃப்ளாப் நம்ம எதுக்கு பயன்படுத்த போறோம்னு உங்களுக்கு தெரிய பயன்படுத்தப்படும். நாங்க பார்த்திருக்கோம் எதுக்கு பயன்படுத்தப்பட போகும். கணனியினுடைய நினைவகத்தை ஆக்குவதற்கு ரெஜிஸ்டர்களை போன்ற நினைவகங்களை ஆக்குவதற்காக என்ன செய்யப்படும் அவர் பயன்படுத்தப்படுவார் நாங்க பார்க்கலாம். அடுத்து நாங்க பார்க்க போறோம் என்னன்னு கேட்டால் பிளிப்-ஃப்ளாப் அடர்ஸ் நாங்க பார்க்க போறோம். அடர்ஸ் வந்துட்டு எதுக்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னு நாங்க பார்க்க சொன்னா ALU எண்கணித தர்க்க அலகினை உருவாக்க என்ன செய்யப்படும் அவர் பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும்னு நாங்கள் பார்க்கலாம். இவங்களுக்கு அரை கூட்டிகளை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் 2 உள்ளீடுகளை எடுத்து எத்தனை வரிவிளைவை தரும் 2 வரிவிளைவை தரும் என்று நாங்க பார்க்கலாம். ஒரு வரிவிளைவு ஆனது கூட்டுத்தொகைக்கும் மறு வரிவிளைவு ஆனது எதுக்காக இருக்கும் என்று சொன்னால் காவியமாக இருக்கும் என்று சொல்லலாம். அப்ப அரை கூட்டி 2 துரித இலக்க உள்ளீடுகளை பெறுமா? ஆம். அரை கூட்டியின் வரிவிளைவுகளாக 2 துரித இலக்கங்களை பெறுமா? ஆம். இரு அரை கூட்டிகளை பயன்படுத்தி முழு கூட்டினை உருவாக்க இயலும். எஸ் ஆனோன்னு கேட்டால் எஸ். அப்ப எங்களுக்கு என்ன வரப்போது ஏபிசி எங்களுக்கு வரும்ல. ஏபிசி எங்களுக்கு வரும். அப்ப எங்களுக்கு இது அரை கூட்டிகளை பயன்படுத்தி ஒரு முழு கூட்டினை உருவாக்க இயலும். எஸ் ஆனோன்னு கேட்டால் எஸ். அப்ப என்ன விட வரப்போது எங்களுக்கு 5வது வரும். பின்வரும் மெய் அட்டவணையினது வரிவிளைவு எஃப்பின் சுருக்கப்பட்ட கோவை. அப்ப எங்களுக்கு எஃப் நான் எடுக்கேன். இப்ப நான் எஃப்க்கு 1களை பேஸா வச்சு முதல்ல எடுக்கேன். ரைட், எடுத்தோம் என்று சொன்னால் எஃப்க்கு எங்களுக்கு என்ன வருகிறது சமன் A பார்
பி பார் சி பார் சக இவரை எடுத்தோம் என்று சொன்னா ஏ பார் பி சி பார் சக இவரை எடுத்தோம் என்று சொன்னா ஏ பி பார் சி பார் சக இவரை எடுத்தோம் என்று சொன்னால் ஏ பி பார் சி. இப்ப நான் இது ரெண்டையும் பொதுவா எடுக்கலாம்ல. எடுத்தா ஏ பார் சி பார் பி பார் சக பி பெய்த்திரும். ஏ பி பார பொதுவா எடுக்கலாம், சி பார் சக சீல. அப்ப இதுல ஏ பார் சி பார் ஒன்று சக ஏ பி பார் ஒன்றுல. அப்ப என்ன விட வருது எங்களுக்கு? இதுல ஏ பார் சி பார் சக ஏ பி பார் வருது. இந்த விட எங்க வருதுன்னு பார்க்கலாம். ஏசி பார் இல்லை, அப்ப வராது. ஏசி பார் இல்லை, வராது. இத டிமோகனுக்கு அமைவாக நான் மாத்துறேன். ஏ பார் சி பார் சக ஏ பி பார். அப்ப இது விடைய தருதா? ஆம். அப்ப தந்தா உங்களுக்கு எத்தனையாவது விட? 30க்கு 3வது விட வரும்ல. ஆம். அந்த அட்வர்ஸ கொஞ்சம் டீப்பாக வழங்கப்படுது சொல்லி கேட்கப்படுது. ரைட், ஓகே. இதுல பார்ட் 2ல கேள்வி வருதான்னு பார்த்துட்டு நான் என்ன செய்யறேன், ஒரு தரம் அவரை விளங்கப்படுத்துறேன். நோர நாங்க இதை விளங்கப்படுத்தலாம். நோர பார்ட் 2ல ரைட் என்ன வருதா ஹாஃப் அடற கேள்வி பின்னால வாரபடியால பார்ட் 2 பேஸ வச்சு அவரை நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு டீப்பாக வழங்கப்படுத்துறேன். இப்ப MCQக்காக வேண்டி விடை எடுக்க மட்டும்தான் அவரை நான் கதைச்சேன். சரியா? இப்ப உங்களுக்கு விட தெரியுங்களா? அப்ப நான் ஒவ்வொரு விடையாக ஒரு தானே இப்ப பார்த்துட்டு வாரேன். 1க்கு 1, 2க்கு 2, 3க்கு 3, 4க்கு 3, 5க்கு 3, 6க்கு 1, 7க்கு 5, 8க்கு 3, 9க்கு 3, 10க்கு 4, 11க்கு 1, 12க்கு 5, 13க்கு 4, 14க்கு 3, 15க்கு 2, 16க்கு 3, 17க்கு 4, 18க்கு 2, 19க்கு 5, 20க்கு 5, 21க்கு 4, 22க்கு 3, 23க்கு 5, 24க்கு 4, 25க்கு 4, 26க்கு 4, 27க்கு 5, 28க்கு 3, 29க்கு 5, 30க்கு 3 எங்களுக்கு வரும்ல. இப்ப உங்களை எத்தனை பேருக்கு 30க்கு என்ன புள்ளி கிடைச்சதுன்னு எனக்கு சொல்லுங்க. ஆனா இதுல புல வர இயலாது, மக்கள் புல வர இயலாது. ரைட், ஓகே. இதே மாதிரி இவர உங்களுக்கு எக்ஸாம் வந்துட்டு வெள்ளிக்கிழமையா வியாழக்கிழமைல? வியாழக்கிழமைக்கு முதல்ல 2023 பேப்பரை நான் என்ன செய்வேன், நான் டிஸ்கஸ் பண்ண. அந்த கிழமை ஃபுல்லா உங்களுக்கு இந்த பேப்பர் டிஸ்கஷன் தான் உங்களுக்கு இருக்கும். சரியா? இத்துடன் எங்களுடைய இன்றைய பாடத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய அடுத்த பாடம் பெரும்பாலும் சனி அல்லது திங்கட்கிழமை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் நடைபெறும். ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு and good night.